ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து கிளைம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் 66 ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள 2ஆம் தேதி ஜனவரி ஏவி விட்டுருக்காங்க. இருதரப்புலையும் ட்ரோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்கு. பதட்டங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றது மட்டும் இல்ல, ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி 2 ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அதிகாலை இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல் உக்ரைனோட நேரப்படி அதிகாலை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மொத்தம் 116 ட்ரோன்களை ஏவி விட்டாங்க. இதுல 27 ட்ரோன்கள் 23 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு ட்ரோன்களோட இம்பாக்ட் இதெல்லாம் கம்மியா இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஜாப்ரோஷியாக்குள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாப்ரோஷியா ஒப்லாஸ்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிட்டி, மிக பெரும் சிட்டி தான் ஜாப்ரோஷியா. ஸோ ஜாப்ரோஷியால நைட் அட்டாக் பண்ணாங்க. திரும்பவும் செகண்ட் டைம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிடுச்சு. மேசிவா ஜாப்ரோஷியாவை ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான சிட்டி ஜாப்ரோஷியா சிட்டிலேயே அட்டாக் நடந்திருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஹெவியான அட்டாக் 2 தடவை ட்ரோன்களை யூஸ் பண்ணி பேக் டு பேக் அட்டாக் பண்ணதுனால சிக்னிபிகண்டான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இன்ஜுரிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தோட தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன்ங்கிறது இது. ரஷ்யா ஜாப்ரோஷியால அடிச்சது மிக பெரும் அளவுல பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஏன்னா ஜாப்ரோஷியா அப்படிங்கும்போது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட, அதாவது எப்படி சொல்லலாம், உக்ரைனோட வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த ஜாப்ரோஷியாக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ரஷ்யா அந்த ஜாப்ரோஷியா கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா மேற்கு மீடியாக்கள் இது போல டைட்டில்ஸ் வர்றதை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. என்னன்னா ஜாப்ரோஷியா கிட்ட ரஷ்யா வந்துட்டாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் அந்த யூரோப்பியன் சைட் ஆஃப் டினிப்பர் ரிவர் அப்படிங்கிறது போல, உக்ரைனியன் டினிப்பர் ரிவர் அப்படிங்கிறது போல பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ரெட் லைனா இருக்கும். ஏன்னா ரஷ்யா அந்த ரிவரை தாண்டுறாங்க, ரிவர் கிட்ட வந்துட்டாங்க, யூரோப்பியன் யூனியன் நம்ம முழிச்சுக்கணும் விழிச்சுக்கணும் அப்படிங்கிறது போல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த ரிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு சுவர். உக்ரைனோட கிழக்கு பகுதி அந்த ரிவரை தாண்டி யூரோப்பியன் யூனியனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து யூரோப்பியன் யூனியன் நாட்டோ நாடுகள் ரஷ்யன் சைட் ஆஃப் டினிப்பர் ரிவர்ல இருந்தது போக ரஷ்யா வந்து இப்போ யூரோப்பியன் சைட் ஆஃப் டினிப்பர் ரிவர் சைட்ல வந்துருவாங்க அப்படிங்கிற பேச்சு பொருட்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஜாப்ரோஷியா சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான சிட்டி. இது யூரோப்போட டிஃபென்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான எஸ்கலேஷன்ங்கிறது உக்ரைன் நடத்தினது. அது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கெர்சன் பகுதியில இந்த செலிப்ரேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கெர்சன் பகுதியில இருந்தது. எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பார்க்கலான்னு வெயிட் பண்ணிருந்தேன். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா பல சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒப்பிட்டு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கெர்சன் பகுதியில செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு கெஃபே. அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல், இன்சனரி குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிருக்கு. அதிகமா தீ விபத்து ஏற்படும். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிருக்கு. பல நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, பெண்கள், குழந்தைகள் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்திருக்கு. இது நார்மலா வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். ஏன் இது அதிகப்படியான பிரச்சனையா வருது? ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருப்பாங்களே அந்த ஆர்கனைசேஷன்ல முறையிட்டு இருக்காங்க. இப்ப 27 நபர்கள் கிட்ட உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல வந்துகிட்டு இருக்கு செய்திகள். 50 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்சனரி குண்டு என்னன்னா அதிகமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். அதை அணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கல். ஸோ இழப்புகள் அதிகப்படியா நடக்கும். இது களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இருக்கக்கூடிய டேங்குகள் இதெல்லாம் ஓட்ட போடணும், எரிய வைக்கணும் அப்படின்னா இன்சனரி குண்டுகள் போடுவாங்க. பட் அதை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சிவிலியன் ஹவுசஸ்ல வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்ய தரப்பு வந்து இந்த வடசா ஹவுஸ் ஆஃப் ட்ரேட் நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணிருப்போம். ஒரு ஹவுஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது ஒரு இடம், அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த வர்த்தகம் பண்ணுவாங்களே அது ரிலேட்டடான இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ரஷ்யன்ஸ்லாம் அதுக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் இந்த அசவ் இவங்களா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த பில்டிங்கே எரிச்சு விட்டுருவாங்க. பல சிவிலியன்ஸ் அதுக்குள்ள இருந்த ரஷ்யன்ஸ் இறந்துருவாங்க. ஸோ இது போல அழிச்சாட்டியங்கள் நிறைய நடந்திருக்கு. இதுக்கான வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதனாலதான் ரஷ்யா வெறி கொண்டு இப்போ உக்ரைனுக்குள்ள உள்ள வந்திருக்காங்க. ஸோ யார் இந்த பிரச்சனையை தொடங்கினது அப்படின்னா உக்ரைன் தான் ஆப்வியஸா அப்படிங்கிறது போல வரலாறு தெரிஞ்சவங்க, ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க பலருக்கும் தெரியும். ரஷ்யன்ஸுக்கு எகெயின்ஸ்டா அடக்குமுறை, ஒடுக்குமுறை இருந்துச்சுன்னா கண்டனங்கள் இது போல
பிரச்சனைகள் டிப்ளோமசியா போலாம். ஆனா கொல்றது, ஜினோசைட் பண்றது அப்படிங்கிற போல வேலைகள் வரும்போது, ரஷ்யா இப்போ உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பலருக்கும் தெரியும். ஆனா எந்த டைம்லேருந்து நீங்க இந்த பிரச்சனைகள் அணுகுறீங்களோ, அப்போ ஒருத்தங்க மேல பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இதுதான் ட்ரம்ப் அவர்கள்ட்ட நாங்க தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற சொல்லியிருக்கோம் அப்படிங்கோல ரஷ்ய தரப்பு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதோட ரூட் காஸ் என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்கான காரணமும் இதுதான். இதோட பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த டொனஸ்க் பகுதியில குண்டுகள் போட்டது மட்டும் காரணம் கிடையாது. ரஷ்யா உள்ள வந்ததுக்கு காரணம். இதுபோல பல விஷயங்கள் உக்ரைன்ல நடந்திருக்கு. ஸோ இப்போ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு இந்த கெர்சன் பகுதியில் நடக்கக்கூடிய தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல நெறைய தாக்குதல் கிரீமியால இது போல நடந்திருக்கு. ஆ பைடன் அவர்களோட காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சொல்றாங்க. ஆ கிரீமியால வந்து தாக்குதல் நடக்குது. சிவிலியன் பீச்சஸ்ல இறக்குறாங்க அப்டின்னா, போர நிறுத்த சொல்லுங்க. இவங்க தாக்குதல் நிறுத்துனாங்கன்னா, அவங்களும் நிறுத்திக்க போறாங்க. அப்படிங்கலாம் பேசக்கூடிய காலம் இருந்தது. பட் ஆனா இப்போ இது மிக பெரும் அளவுல ஹைலைட்டா மாறியிருக்கு. இன்சனரி குண்டுகள் போட்டது. அப்போ வந்து கிளஸ்டர் குண்டுகளே போட்டாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல. பட் இருந்தாலும் திருப்பி திருப்பி இது நடக்குது அப்படிங்கும்போது, ரஷ்ய தரப்பு வந்து இப்ப கடும் கோவத்துல இருக்காங்க. அதுவும் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, இது போல ஒரு தாக்குதல் அப்படிங்கும்போது, அத சீர்குலைக்கிற மாரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு கடுமையான கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஜனவரி 2, 3 துக்கம் அனுசரிக்கிற நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அறிவிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ரோசேஷியாக்கு ரஷ்யா போனாங்கன்னா மிக பெரும் பிரச்சனை. அட் த சேம் டைம் அத நோக்கி ரஷ்யா முன்னேறிக்கிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில ஒரு தீவிரவாத தாக்குதல். மக்கள் மேல இன்சனரி குண்டுகள போட்டது. இப்போ இந்த ஒரு காரணத்தினால எஸ்கலேஷன் அதிகமாயிட்டு இருக்கனால, இப்ப அமெரிக்கா திரும்பியும் ரஷ்யாக்குள்ள டிராவல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல லெவல் 4 அலர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. டு நாட் டிராவல் அப்படிங்கிறது போல ரஷ்யாக்குள்ள அலர்ட் மாத்திருக்காங்க. ஸோ இது மேலும் மேலும் இந்த எஸ்கலேஷனோட வீரியத்த காட்டுது. திரும்பவும் அமெரிக்காவோட நிலைப்பாடு மாறுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம காலையிலேயே சொல்லியிருப்போம். அதுக்கான வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா கூப்ட்டு ரஷ்ய தரப்புல இருந்து அந்த டிவைஸஸ் எந்த டிவைஸ், எந்த ட்ரோனோட டிவைஸ் அந்த அட்டாக் பண்ணுச்சோ, ரஷ்யாவோட அதிபர் மாளிகை பகுதியில அட்டாக் பண்ண வந்துச்சோ, ஸோ அதோட டிவைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ணி ரஷ்யா அமெரிக்கா கிட்ட குடுத்துருக்காங்க. உக்ரைன் இத யூஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அது என்கிரிப்ட் ஆயிருக்கா, என்ன ஏதுங்கிறது இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா ரஷ்ய தரப்பு வந்து ஆதாரங்கள் குடுத்துட்டாங்க அமெரிக்கா கிட்ட. ஸோ இது ஒரு மேசிவான எஸ்கலேஷன். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைகள் மேலும் தீவிரமடைய ஆரம்பிக்குமா? ஒரு ஃபுல் ஸ்கேல் போரா மாறிருமா? அப்படின்ற கேள்விகள் வருது. இத அமெரிக்கா எப்படி அணுகப் போறாங்க? இதுக்கான பதில் நடவடிக்கை எப்படி இருக்க போது? என்ன மாரி சொல்லி ரஷ்யாவ காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? இல்ல உக்ரைன் இன்னும் என்ன இழக்க போகுறாங்க அப்படிங்கிறது போல தெரியல. அது மட்டும் இல்லாம கீவுக்கும், அதாவது உக்ரைன் கேப்பிட்டல் கீவுக்கும், புதபெஸ்ட் ஹங்கேரி இருக்கு இல்லையா? ஸோ ஹங்கேரிக்கும், உக்ரைனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டுகள கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறாங்க. உடனடியா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிப்பாட்டி, அவசர அவசரமா எல்லாரும் வெளிய ஓடி போய், அதுக்கப்புறமா பாம்ப் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் உக்ரைனுக்குள்ள வெடிக்கிறது வேற, ஹங்கேரிக்குள்ள போய் வெடிக்கிறது வேற. ஹங்கேரியோட சிட்டிசன்ஸ் இதுல இருப்பாங்க. பாதிப்படையறது வேற. ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால, இதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் சப்ளைஸ் அதாவது நாடுகள், யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட உக்ரைனுக்கு உண்டான அந்த போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்துங்கிறது ஸ்தம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. ஏன்னா, இந்த போல தாக்குதல் நடக்குது அப்படின்னா, போக்குவரத்து இருக்காது. பண்ண மாட்டாங்க. ஸோ இது போல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ பாம்ப் டிஸ்போசல் பண்ணனால பரவால்ல. இல்லன்னா இது அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷனா மாறிடும். இது மட்டும் இல்லாம எஸ்டோனியா அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷனுக்கு வந்திருக்காங்க. அதாவதுங்க ஃபின்லாந்து, கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட்ல கேபிள் கனெக்ஷன் பண்ணது இதுதான். ஆனா, எஸ்தோனியா, ஸ்வீடன் அந்த பகுதியில போகக்கூடிய கேபிள்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. மொத்தம் 5 கேபிள் டேமேஜ் ஆயிருக்குதுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல குற்றச்சாட்டுகள். இந்த கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட்ல ஆல்ரெடி இந்த ஃபிட்ஸ்பர்க் அந்த கப்பல பிடிச்சு அதுல இருந்து ஒரு க்ரூவ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின்லாந்து தரப்புல இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எஸ்கலேஷன். இப்ப அடுத்தது எந்த கப்பல புடிச்சு யார் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இத பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸ் இத பத்தி ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவோட வர்த்தகத்த பால்டிக்ஸ்ல முடக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. ஈரோப், வடக்கு ஈரோப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போர் குணம் இருக்கு அப்படிங்கிறது போல தெற்கு ஈரோப், மத்திய ஈரோப்ல இருக்கிறவங்களோட எண்ணங்கள் இருக்கு. வடக்கு யூரோப்னாலும் சில நாடுகள் குறிப்பா.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த யூரோப்புக்குள்ளே என்ன மாதிரியான பிரிவினைகள் வரப்போகுது. ஏன்னா இப்போ செக்கோட பிரைம் மினிஸ்டர் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? ஆண்ட்ரே பெபேஸ் அவர்கள். ஸோ அவர் தரப்பு வந்து இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன் அப்போ வந்து பேசிக்கிறாரு. யூரோப்ல போர் வரவே கூடாது. யூரோப்பியன் யூனியன் போருக்கு ஆதரிக்க கூடாது. உதவிகள் செய்யக்கூடாது. உக்ரைனுக்கு உதவுறத முதல்ல நிறுத்துங்க. ஆயுதங்கள் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அமைதி வழி போங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஆணையிட்டு இருக்காரு. சொல்றது போலயே நடந்துக்குவாங்களா இல்ல எப்படி அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஒருவேளை இது போல நாடுகள் முடிவெடுத்து இது போல செஞ்சாங்கன்னா ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா சிக்கல் தான் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த எஸ்கலேஷனோட லெவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5ல 4 ரேட்டிங் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் டூம்ஸ்டே ரெடியாவே ஓடுது அப்படிங்கும்போது பெரிய பிரச்சனைகளா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா போர் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை தான். ஸோ அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.